வணக்கம் தோழர்களே, டாக்ஸ் பத்தி ஒரு தகவல் பார்க்க போறோம். ஸோ டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, மக்கள் நேரடியாக அதாவது மறைமுகமாக கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம செலுத்தக்கூடிய கட்டாய தொகை. இப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர் சேலிங்மேன் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஓகே, இது நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த டாக்ஸ்ல டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா, நேர்முக வரி மறைமுக வரி. நேர்முக வரியில வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அதாவது வருமான வரி, பெருநிறுவன வரி, செல்வ வரி, இந்த மாதிரி சொல்லலாம். மறைமுக வரிக்கு வந்து எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி, வேட், சேல்ஸ் டாக்ஸ் அதாவது விற்பனை வரி, இந்த மாதிரி சொல்லலாம். சுங்க வரி, கலால் வரி, இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, இதுல நமக்கு நேரடி வரியான வருமான வரிங்கிறத எப்ப நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்டா 1860ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பீரியட்லயே அறிமுகப்படுத்திருப்பாங்க. யார் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்துவார். அவர் தான் ஃபர்ஸ்டா 1860 வந்து பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணவர். அந்த பட்ஜெட்ல தான் இந்த இன்கம் டாக்ஸை கொண்டு வருவாங்க. ஓகே, ஏன் 1860 இந்த இன்கம் டாக்ஸ் கொண்டு வராங்க பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்தா, 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்தின் மூலமா பிரிட்டிஷ்க்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பீட ஈடுகட்டறதுக்காக தான் இந்த வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும்.